ாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்படி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் சிறமேற்கொண்டு படுகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள வேல்விருத்த பாடலில் 7வது பாடலை கூறுவதற்கும் அதனை கேட்பவர்கள் பொருள் உணர்ந்து அறிவதற்கும் ஐங்கர பெருமானும் ஆறுமுக பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினுடைய பொருளை அறிய செய்யுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலை பார்க்கலாம். பாடலானது: அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூர நுடலை தண்டம்பட பொருது காலனோ குலைவுரு கடிய கொலை புரியோ மது செங்கனகாசலத்தை கடந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல் தண்டம் தனு திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தளல் விழி கொடுவரி பருவுடற்பக்ரலை தமனிய சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண்தூயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருகை வேலே வாகை திருகை வேலே குகன் வாகை திருகை வேலே என்று பாடலானது அமைந்துள்ளது. நாம் பாடலினுடைய பொருளை அறிவதற்காக பாடலினுடைய பாதி பகுதியில் அமைந்துள்ள தண்டம் தனு திகிரி சங்குகட்கம் கொண்ட என்று ஆரம்பிக்கின்ற வரியிலிருந்து பாடலினுடைய பொருளை அறியலாம். இங்கு தண்டம் என்பது கதையை குறிக்கக்கூடியது. தண்டத்தினுடைய பெயர் கௌமோதகி என்ற தண்டம். தனு சாரங்கம், சாரங்கம் என்ற வில். திகிரி, திகிரி சக்கரம், சக்கரம் சுதர்சனம். சங்கு பாஞ்சசன்யம். கட்கம் நாந்தகம் என்ற வாள். கட்கம் என்பது வாள், அது நாந்தகம் என்ற வாள் கொண்ட இவற்றை எல்லாம் தரித்து கொண்டவர் திருமால். அத்தகைய திருமால் தானவ அந்தகன், அசுரர்களுக்கு யமனாக இருப்பவர். மாயவன், மாயையில் வல்லவர். அவர் தளல்விழி நெருப்பை வீசும் கண்களும் கொடு வரி வளைந்த வரி ரேகைகளையும் பருவுடல் பருத்த உடலையும் பக்ரலை பல தலைகளையும் தமனிய சுடிகையின் மேல் பொன்னிறமான முடிகளையும் படைத்த அந்த ஆதிசேடன் மேல் ஆதிசேடன் மேலு வண்டு ஒன்று கமலத்து மங்கையும். வண்டு ஒன்று கமலத்து வண்டுகள் பொருந்திய செந்தாமரையில் வாழ்கின்ற மங்கை மகாலட்சுமி தாயார். அத்தகைய மகாலட்சுமி தாயாரும் கடல் ஆடை மங்கையும். கடல் ஆடை மங்கை என்பது கடலை ஆடையாகவே கொண்ட, கடலை முழுவதும் சுற்றியுள்ள இந்த பூமாதேவி. பூமாதேவியும் பதம் வருடவே திருவடியை வருடுமாறு மது மலர் கன்றியில் தேன் நிறைந்த தாமரை மலர் போன்ற கண்கள் துயில்கின்ற திருமாலுடைய கண்கள் தேன் நிறைந்த மலர் தாமரை மலர் போன்று அழகான கண்கள். அக்கண்கள் துயில்கின்ற அரிதுயில்கின்ற முகுந்தன் மருகன். முகுந்தன் திருமால், திருமால் மருகன். இத்தகைய அமைப்புடைய திருமாலின் உடைய மருகராம் நம் முருகப்பெருமான். திருமாலுடைய பெருமையை இந்த பாடலில் கூறியிருக்கின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். அத்தகைய குகமூர்த்தியினுடைய வாகை திருக்கை வேலே. குகமூர்த்தியின் கையில் உள்ள வாகை வெற்றி, வெற்றி விளங்கும் திருக்கையில் உள்ள வேலாயுதமே அண்டங்கள் 1 கோடி. அவை எத்தகைய
சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த பாடலிலும் கூறியிருக்கிறார். அண்டங்கள் 1,00,00,000 ஆயினும், 1,00,00,000 அண்டங்கள் எதிரில் இருந்தாலும், குலகிரி அனந்தமாயினும், சிறந்த மலைகள் எண்ணிலாதன எதிரில் இருந்தாலும், மேவினால் எதிர்த்து வந்தால் அடைய உருவி அவற்றை முழுவதும் உள்ளே உருவி சென்று புறம் போவது, புறத்தே உருவி சென்று வெளியே, புறத்தே என்பது வெளியே, வெளியே போகுமே அன்றி இடையில் தங்கள் அறியாது. அந்த உருவி போகும் இடத்தில் தடங்கள் அறியாது, அதாவது தங்கள் அறியாது, இடையில் தங்குதலை அறியாதது, செய்யாதது. சூரன் உடலை இவ்வாறு இருக்கும் அந்த வேலாயுதமானது சூரனுடைய உடலை கண்டம் பட பொருது, கண்டம் துண்டமாகும்படி போர் செய்து அந்த காலனும் அந்த யமனும் குலைவுறுமாறு, காலனும் குலைவுறும் யமன் நடுக்கமுறும்படி கடிய கொலை புரியும். அது கடுமையான கொலைகளை செய்கின்றது, அந்த செய்கின்ற தன்மையுடையது அந்த வேலாயுதம். செம் கனகாசலத்தை, செம் கனகாசலம் சிவ்வியம், கனகம் பொன், அசலம் மலை. அந்த மேருகிரியானது செவ்விய பொன்மலை, அந்த மேருகிரியை கடைந்தது போன்ற பொன் ஒளியை உடையது. அதை கடைந்து எடுத்தால் எவ்வாறு இருக்குமோ அது போன்ற ஒளி வீசக்கூடியதாக விளங்கக்கூடியதாம் நம்முடைய வேலாயுதம். அதை முனையிட்டு, அது கூர்மையாகவும் இருக்கும், முனையிட்டு கூர்மை செய்வதற்கு கடுக்கின்ற இந்த மேருகிரியை கடைந்து போன்ற ஒளியையும் அந்த கூர்மையான அந்த அதனுடைய கூர்மைத்தன்மை எதற்கு இந்த ஒளிக்கும் அதற்கும் ஒப்பாக கடுக்கின்ற ஒப்பானதுமான துங்க நெடுவேல், தூய்மையான நீண்ட நெடுவேல் ஆகும் என்று கூறுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். வேலினுடைய அழகை இவ்வாறு, அதனுடைய வீரத்தையும் அதனுடைய தன்மையையும் இங்கு கூறியிருக்கின்றார். திருமாலுடைய பெருமையையும் இந்த பாடலில் கூறியிருக்கின்றார். அண்டங்கள் 1,00,00,000 ஆயினும் என்பது 7 மரங்களையும் ராமசரம் ஒன்றே ஒரு நொடியில் தொலைத்தது மிகவும் வியப்பாக அந்த கம்பராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதனையே நம்ம அருணகிரிநாத சுவாமிகளும் முருகனுடைய வேல் 1 நொடியில் 1,00,00,000 அண்டங்களையும் எண்ணற்ற குளமலைகளையும் தொலைக்க வல்லது என்று இப்பாடலில் அருணகிரிநாதர் சுவாமிகள் கூறியிருக்கின்றார். கனகாசலத்தை கடந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல் என்பது பொன்மேருகிரியை கடைந்து கூறாக்கியதை ஒத்துள்ளது வேல். இப்பாடலினுடைய பெருமை பிற்பகுதியில் அந்த திருமாலுடைய பெருமையையும் கூறியிருக்கின்றது. நாம் இந்த பாடலினுடைய முழு கருத்தையும் மீண்டும் ஒருமுறை பார்த்து பாடலை நிறைவு செய்யலாம். கௌமோதகி என்ற கதாயுகத்தையும் சாரங்கம் என்ற வில்லையும் அவர் வைத்திருக்கின்ற கதாயுதத்தினுடைய பேர் கௌமோதகி, அவர் வைத்திருக்கின்ற வில்லினுடைய பெயர் சாரங்கம், சக்கரத்திற்கு பெயர் சுதர்சனம், சங்கிற்கு பாஞ்சசன்யம், ஆலாயுதத்திற்கு நாந்தகம் என்று பெயர். இவற்றையெல்லாம் ஏந்தியவராகவும் அசுரர் குலத்திற்கு முடிவை செய்பவராகவும் மாயத்தில் வல்லவரும் நெருப்பு பொறி சிந்தும் கண்களும் வளைந்த வரிகளும் பருத்த உடலும் பல தலைகளும் பொன்முடியும் உடைய ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டிருக்கின்ற திருமாலானவர் வண்டுகள் உறையும் செந்தாமரையில் வாழும் திருமகளும் கடலை உடையாகவே உடுத்த திருமகளும் திருவடிகளை வருட தேன் துளிர்க்கின்ற தாமரை மலர் போன்ற கண்கள் துயிலும் அத்தகைய திருமாலின் மருகராகிய குகமூர்த்தியின் வெற்றி பொருந்திய திருக்கையில் விளங்கக்கூடிய வேலாயுதம் எவ்வாறு சிறப்பு பொருந்தியது என்றால், 1,00,00,000 அண்டங்களும் எண்ணிலாத சிறந்த மலைகளும் எதிர்த்தால் அவைகளை முழுவதையும் உள்ளுருவி வெளிப்படுமே அன்றி இடையில் தங்குதல் அறியாதது. சூரனுடைய உடலை துண்டம் செய்து போர் செய்து அந்த யமனும் நடுங்கும்படி கடும் கொலை செய்கின்ற தன்மை உடையது. சிவந்த பொன்மலையாகிய மேருகிரியை கடைந்தது போன்ற ஒளியையும் கூர்மையும் அமைந்தது. இது பரிசுத்தமான நீண்ட நெடுவேல் என்று இந்த வேலாயுதத்தினுடைய புகழை அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். நாமும் இந்த வேலாயுதத்தை பணிந்து வேலாயுதத்தினுடைய பெருமையை உணர்ந்து அதனை நாளும் பணிந்து முருகன் தாள் பணிந்து
பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை நிறைவு செய்யலாம்.